ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தானில் இயங்கி வரும் IS ஆயுததாரிகளின் தலைவரான ஹாபிஸ் சயிட் கான் கொல்லப்பட்டிருப்பதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானில் கடந்த மாதம் நடத்தப்பட்ட ஆளில்லா விமான தாக்குதலில் அவர் கொல்லப்பட்டிருக்கலாம் என அமெரிக்கா கூறியுள்ளது. ஆப்கானிஸ்தானின் கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள நங்ககார் மாகாணத்தில் நடத்தப்பட்ட ஆளில்லா விமான தாக்குதலில் சாயிட் கான் கொல்லப்பட்டதாக அந்த நாட்டின் புலனாய்வு பிரிவு கடந்த ஆண்டு கூறியிருந்தது. எவ்வாறாயினும் குறித்த தாக்குதலில் இருந்து தமது தலைவர் தப்பியிருந்ததாக IS ஆயுததாரிகள் கூறியிருந்தார்கள். இந்த நிலையிலேயே கடந்த ஜூலை 26 நங்கன்ஹர் நகரில் நடத்தப்பட்ட ஆளில்லா விமான தாக்குதலில் IS அமைப்பின் பிராந்திய தலைவர் ஹபீஸ் சாயிட் கான் உயிரிழந்திருக்கலாம் என அமெரிக்கா விடுத்துள்ள புதிய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென் சூடானுக்கு 4000 பேர் அடங்கிய பலமான பிராந்திய படையினரை அனுப்புவதற்கு ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு பேரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. ஏற்கனவே தென் சூடானில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள ஐக்கிய நாடுகளின் 12,000 அமைதி காக்கும் படையினருக்கு மேலதிகமாக குறித்த ஆபிரிக்க படையினர் அங்கு அனுப்பப்படவுள்ளார்கள். இந்த நகர்வுக்கு தென் சூடான் அரசாங்கம் தமது எதிர்ப்பை வெளியிட்டுள்ளது. புதிய படையினரை அனுப்புவதற்கு தென் சூடான் அனுமதி வழங்காது விட்டால் ஆயுத விநியோக தடை விதிக்கப்படும் என ஐக்கிய நாடுகள் சபை எச்சரித்திருக்கும் நிலையில் தென் சூடான் அரசாங்கம் இந்த எதிர்ப்பை வெளியிட்டுள்ளது. தென் சூடான் ஜனாதிபதி மற்றும் முன்னாள் உப ஜனாதிபதி ஆகியோருக்கு ஆதரவான படையினருக்கு இடையில் மோதல்கள் நீடிக்கின்றன. இரண்டு தலைவர்களுக்கும் இடையில் சமாதான உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்ட பின்னரும் மீண்டும் வெடித்துள்ள இந்த மோதல்களில் நூற்றுக்கணக்கானவர்கள் பலியாகியுள்ளார்கள். வெனிசுவேலாவின் எதிர்க்கட்சித் தலைவர் லொபோல்டோ லோபேஸின் மேன்முறையீட்டை அந்த நாட்டு நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. 2 வருடங்களுக்கு முன்னர் அரசாங்கத்திற்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட ஆர்ப்பாட்டங்கள் தொடர்பில் லொபோல்டோ லோபேஸிற்கு 14 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. வெனிசுவேலா ஜனாதிபதி நிக்கோலாஸ் மதுரோ மனித உரிமைகளை நசுக்கும் வகையில் செயற்படுவதாக லொபோல்டோ லோபேஸ் குற்றம் சாட்டியிருந்தார். லோபேஸை விடுதலை செய்யுமாறு ஐக்கிய நாடுகள் சபையும் மனித உரிமைகள் குழுக்களும் வெனிசுவேலா அரசாங்கத்தை வலியுறுத்தியிருந்தன. இந்த நிலையில் தமக்கு விதிக்கப்பட்ட தண்டனைக்கு எதிராக லோபேஸ் செய்த மேன்முறையீட்டு நிராகரிக்கப்பட்டிருப்பதோடு அதே தண்டனையை அவர் அனுபவிக்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நிக்கோலாஸ் மடுரோ பதவி விலக வேண்டும் என கூறி நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் 43 பேரின் உயிர்கள் காவு கொள்ளப்பட்டதோடு இந்த ஆர்ப்பாட்டத்தில் லோபேஸ் முன்னின்று செயற்பட்டிருந்தார். தமது நாட்டுடன் இணைக்கப்பட்ட கிரைமியா பிராந்தியத்தின் மீது உக்ரைன் கடந்த வார இறுதியில் ராணுவ தாக்குதல்களை மேற்கொள்ள முயற்சித்ததாக குற்றம் சாட்டியிருக்கும் ரஷ்யா அங்கு தற்போது பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் பலப்படுத்தி வருகின்றது. இதற்கமைய மேலதிக படையினரை கிரைமியா பிராந்தியத்தில் குவித்து வரும் ரஷ்யா அங்கு புதிய ஏவுகணை பாதுகாப்பு கட்டமைப்பையும் அனுப்பி வைக்க இருப்பதாக தெரிவித்துள்ளது. உக்ரைனுடன் புதிதாக பதற்றம் ஏற்படுவதற்கு முன்னதாக இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. கிரைமியாவில் உள்ள படையினருக்காக குறித்த ஏவுகணை பாதுகாப்பு கட்டமைப்பு அனுப்பப்பட உள்ளமை தொடர்பில் கடந்த மாதம் ரஷ்ய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. பாரிய அழிவை ஏற்படுத்தக்கூடிய ஆயுதங்களின் தாக்குதல்களை எதிர்கொள்வதற்கான பயிற்சி நடவடிக்கையை அடுத்த வாரம் கிரைமியாவில் நடத்தவும் ரஷ்யா திட்டமிட்டுள்ளது. உக்ரைனின் கிரைமியா பிராந்தியத்தை 2014 ரஷ்யா தமது நாட்டுடன் இணைத்ததோடு கிரைமியா மீது இவ்வாரம் உக்ரைன் மேற்கொண்ட படையெடுப்பை முறையடித்ததாகவும் கூறியிருந்தது. எவ்வாறாயினும் இந்த குற்றச்சாட்டுகளை நிராகரித்திருக்கும் உக்ரைன் கிரைமியா பிராந்தியத்துடனான எல்லைகளில் தமது ராணுவ நிலைகளை பலப்படுத்தியுள்ளது.